டிட்வா புயல் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்துட்டு வரதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்காங்க. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது சென்னையிலிருந்து தெற்கே, அதாவது 350 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டிட்வா புயலானது மையம் கொண்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புயலானது மையம் கொண்டிருக்கு. இது மெல்ல மெல்ல 10 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து நகர்ந்துட்டு வருது. எப்போ இந்த புயல் கரையை கடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கு நள்ளிரவில் வட தமிழக கடற்கரையை வந்தடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு அடுத்தபடியா காலை இல்ல அதிகாலையில இந்த புயல் மெல்ல மெல்ல கரையை கடக்குவதற்கான வாய்ப்புகளோ அல்லது கடல்லையே இது வலுவிழக்குமா என்ற தகவல் எல்லாம் நாம கேட்டு பெற இருக்கிறோம் நேயர்களே. இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் படி பார்க்கும் பொழுது இது சென்னைக்கு தெற்குல 350 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. அப்படி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள்ல இந்த மழை இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். அதற்கு அடுத்தபடியா வடகடலோர மாவட்டங்கள்ல இந்த மழை எப்ப தீவிரமடையும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று நள்ளிரவு, அதாவது மாலை ஒரு 6 மணில மெல்ல மெல்ல இந்த மழை தொடங்கி நள்ளிரவு 12 மணிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் மிக கனமழையா இருக்கும் அப்படிங்கிறதா வரைகலை படம் நமக்கு உணர்த்தக்கூடியது. நம்ம ஒரு பக்கம் திரையில பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்லாம் நள்ளிரவுக்கு மழை வரும்னு சொன்னீங்க, ஆனால் பெரும்பாலும் நம்ம மழையை பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். இந்த மழையானது சென்னையிலிருந்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்லாம் எப்போ தீவிரமடையும்னா இன்று நள்ளிரவில் தீவிரமடையும். தொடர்ந்து இது காலையில் ஒரு 4லிருந்து 5 மணி வரைக்கும் மிக கனமழையாக நாம் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இது டெல்டா மாவட்டங்கள், இப்போ டெல்டா மாவட்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். காரைக்கால் மாவட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். திரும்பியும் இந்த சுழற்சியானது மெல்ல மெல்ல நகரும் பொழுது என்ன ஆகும்னா, டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே இந்த மழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகரிக்கும். மாலை 5 மணிலெல்லாம் நம்ம கடலூர் பகுதிகளெலாம் நல்ல அதிகன மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்தபடியாக புதுச்சேரியிலையும் சென்னையிலையும் இந்த மழையானது 5 மணிக்கு மேலே தான் தீவிரமடையும். நள்ளிரவில் அதி கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நைட்டு ஏதாவது நள்ளிரவுக்கு மேலே நீங்கள் ஏதாவது வெளியே போகிறதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிளான் எல்லாம் நீங்கள் ஒத்தி வைக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நள்ளிரவுக்கு மேலே இந்த மழையினுடைய தீவிரம் என்பது மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதா வரைகலை படமும் நமக்கு உணர்த்துது. ஒரு பக்கம் இந்த புயலானது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துட்டு வரதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்க நேயர்களே, அதுதான் திரையில பார்த்துட்டு